தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிப்போம், தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 16 verse 11, 11வது வசனம். ஆமென். உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தார். இந்த காலை வேளையிலே தியானிக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் வந்த நோக்கம் வேணும் மிருதாவாய் போய்விடாதபடி எங்கள் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கட்டும், எங்கள் செவிகள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராயிருப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு தேவை முன்னாடி இருக்கலாம். ஆனால் அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு பரிபூரண ஆனந்தம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகமானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அதான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை வைத்து நான் சரியா இருக்குன்னு மட்டும் கணக்கு போடாதீங்க. ஆமென். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் உலகத்தோடு எடுக்கப்படுகிறது. நீங்கள் தேவ சமூகத்திலே நிற்கிற உங்களுடைய ஆசீர்வாதம் தான் உங்களை தேவனிடத்திலே கொண்டு செல்லும். ஆமென். அப்ப தேவ சமூகம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். நம்ம நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல கிருபைகள் இருக்கலாம், நல்ல தாளந்து இருக்கலாம், ஒட்டா பிரசங்கத்துல எல்லாரையும் அழகூட வச்சிடலாம். ஆனா நீ அழுகுற ஒரு இடம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் தேவ சமூகம். ஆமென். தேவ சமூகத்திலே நாம் நிற்கவில்லை அப்படி என்றால் தேவ ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவானாய் மாற முடியாது. ஆமென். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ சமூகம் நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. நமக்கு எப்படி 3 வேளை சாப்பாடோ அதே போல தேவ சமூகம் ரொம்ப அவசியம். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பாருங்க, இந்த தேவ சமூகம் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது, எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. பவுலும் சீலாவே நம்ம பார்க்கிறோம். என்ன பண்ணாங்களாம்? நடு இரவில் சிறைச்சாலையில தேவ சமூகத்தில் இருந்தாங்க. உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லை, ஒரு அடிதான். அப்படியாப்பட்ட அடி. கை கட்டப்பட்டாச்சு, கால் கட்டப்பட்டாச்சு, கழுத்து தொழுவ மரத்தில் மாட்டப்பட்டாச்சு. ஆனாலும் தேவ சமூகத்தை தேடுகிற நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கா ஆண்டவரே இந்த அடி, எனக்கா இந்த வேதனை, நான் ஏன் இப்படி பாடுபடணும்? நீ பண்ணதுக்கு பாடுதான் படணும். அதுதான் நம்ம வாயில வரும். ஆனா அவங்க என்ன பண்ணல? தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தை தேட ஆரம்பித்தார்கள். ஆமென். தேவ சமூகத்தை தேடுவதிலே நாம் ரொம்ப கவனமாயும் உற்சாகம் உள்ளதாயும் முந்திக் கொள்கிறதா இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருப்பாராக. மோசே தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்த மனுஷன் தான் மோசே. ஆமென். அப்ப அவனுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை அவன் அதிகமாய் உணர்ந்து வைத்திருந்தான். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் தேவ சமூகத்திலே நிற்கிறவனாய் இருந்தான். யாக்கோபு தேவ சமூகத்தோடு கூட போராடுகிறவனாய் இருந்தான். ஆமென். அப்ப தேவ சமூகம் இன்றியமையாதது என்பதை நம்முடைய முற்பிதாக்களின் நாட்களிலிருந்து இதுவரைக்கும் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சமூகத்தை உங்களை தேட வைப்பதுக்கு தான் நம்ம ஐக்கிய ஜெபங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். கூடி ஜெபிப்பது நல்லது, ஆனால் அது கடைசி வரைக்கும் ஓடாது. உங்களை கூடி ஜெபிக்க நோக்கம் என்னன்னா, உங்களை தனிப்பட்ட முறையில் திருப்பணும். கடைசி வரைக்கும் கூடி ஜெபிச்சிங்கன்னா உற்சாகம் இருக்குமே தவிர உங்கள் ஆவி கர்த்தரோடு இடைப்பட முடியாது, தடைப்படும். கூடி ஜெபிப்பது நல்லது, ஐக்கியங்களை ஜெபிப்பது நல்லது. தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கணும். ஆமென். உங்களை பூஸ்டப் பண்றது தான் அந்த கூடி ஜெபிக்கிற ஜெபம். உங்களை பூஸ்டப் பண்ணும், அவ்வளவுதான்.
பூஸ்ட் எவ்வளோ நாள் கொடுக்க முடியும்? பூஸ்ட் இந்த சீக்ரெட் ஆஃப் குச்சி முச்சுன்னு முடிஞ்சு போயிடும். குடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், கூடி ஜெபிக்கிற வரைக்கும் பாருங்க நல்ல ஆவி அனல் இருந்துகிட்டே இருக்கும். முடிச்சு போன உடனே ஒரு விதமான சோர்வு, டயர்டு வரும். இங்க சபை என்பது உங்களை உருவாக்குகிற இடம், த பிராக்டிஸ் பிளேஸ். பட்டறை சபை. உன்னை உருவாக்குறது சபை கிடையாது. ஆமென். உன்னை உருவாக்கலன்னா அது என்ன இல்லை? உன்னை ஊழியத்தில் உடைக்கலைன்னா அது சபை கிடையாது. உன்னை உட்கார்ந்த உடனே அங்கேயே உட்காரு அப்படின்னா அது என்ன இல்லை? உன்னை உருவாக்குறது தான் சபை. ஆமென். ஆட்களை ரட்சிப்புகள் நடத்தணும் சபை. ஜெபங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாங்குற பொருள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருந்துச்சு என்ன ஆகும்? அது மிஷின்ஸா இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைம் கொலாப்ஸ்ட் ஆகிடும். அதுக்கு தான் என்ன சொல்றாங்க? யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்றாங்க. நம்ம ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றோம். ஃப்ரிட்ஜை எப்போ ஆஃப் பண்ணுவீங்களா? ஆஃப் பண்ணுவீங்களா? அது இன்க்ளூடிங்லேயே இருக்குது. அது அதனுடைய கம்ப்ரஸர் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். நம்ம கரண்ட் போதுன்னு ஆஃப் பண்ணிட்டு போக முடியாது. ஆஃப் பண்ணாதான் அதனுடைய வாழ்க்கை டேஞ்சர் ஆகிடும். அதனால தான் நம்ம வீட்டில் எது கண்டினியூஸாக ஓடலாம், ஃப்ரிட்ஜு கண்டினியூஸாக ஓடும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க கம்ப்ரஸர் என்ன பண்ணும்? ஒரு பர்டிகுலர் டைம் அது கூலிங் எடுக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய மோட்டர் அதை ஆஃப் பண்ணும். கம்ப்ரஸர் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கூலிங்கை கொடுக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தை நம்ம எந்த அளவுக்கு தேடுகிறோமோ, வாஞ்சிக்கிறோமோ, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, நம்புகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். ஏன்னா நாம உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. உலகத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். அல்ல, ஆண்டவர் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதம் என்பது த டிபெண்டிங் ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ், அந்த தேவனுடைய சமூகத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும்? இல்லை தேவ சமூகத்தில் நான் இருந்தால் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இது நடக்குது என்பதை ஒரு சில காரியங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:4. போதும். அப்போ எலியாவுக்கு அடையாளம் என்ன? எலியாவுக்கு அடையாளம் என்ன? எலியானா என்ன ஞாபகம் வரணும்? எலியா என்ன ஞாபகம் வரணும்? சத்தமா தான் சொல்ல தாயே. பாடுள்ள மனுஷன். அது வேற ஏமா ஞாபகம் பத்தின பாடு. வேற சொல்லுங்க. தீர்க்கதரிசி. ரைட்டு. வேற சொல்லுங்க பாப்போம். சொல்றதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. சொல்லுங்க, சொல்றதெல்லாம் கரெக்டு தான். வேற வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சு, வரதான் போகுது கொஞ்ச நாள்ல. தேவனுக்கு மட்டும் பயப்பட, ராஜாக்கு பயப்படல. ரைட்டு. அடுத்தது, அந்த வலதுபுறமா இருக்கிற வருஷத்துவான்கள் கொஞ்சம் வாயை திறந்தீங்கன்னா நல்லா இருக்கும். திறங்க பார்ப்போம். உங்களை தனியா உட்கார வச்ச நோக்கம் இதுதான். அது அப்படி கொஞ்சம் பரவி தேசமெங்கும் சீஷர்கள் பரவி போன பெரிய பரவி இருக்கிறீங்களா? உங்களை ஒரு கண்ணோட்டமா பார்க்க முடியல. இப்போ கரெக்டா ஃபோக்கஸ் வந்துச்சுல்ல. சொல்லுங்க. எலியானா என்ன ஞாபகம் வருது? சந்தோஷமா பயப்படாம சொல்லுங்க.
அடிச்ச வரைக்கும் சோறு தான். அப்புறம் கருத்தாய் ஜெபம் பண்ணா, ரைட்டு. அப்புறம் இதெல்லாம் எங்க எப்படி நடந்தது? எலியானா எல்லாருக்கும் ஞாபகம் எந்திரமா வரணும், தேவ சமூகத்திலே நிற்கிறவன். எலியா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? தேவ சமூகத்திலே நிற்கிறவன் தான் ஞாபகம் வரணும். எலியாவுக்கு என்ன பேர் அர்த்தம் தெரியுமா? தெரியுமா? எலியானா என்ன பேர் அர்த்தம்? முதல்ல உங்க பேருக்கு வச்ச அர்த்தம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஏதோ எங்க ஆத்தா வெஸ்ட் போயிடுச்சு இல்லையா? எலியானா ஆண்டவரே என் தேவன் என்று அர்த்தம். எலியானா ஆண்டவரே என் தேவன் என்று அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேரை வச்ச அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்னே இல்லை, கோயில் திருவிழா படத்தை பார்த்து வச்சாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. யாரு என் பேருக்கா? அப்படியா? உங்க பேரா? மொத்தமா கேட்டா அதுக்கு மேல நம்மளுக்கு வேலை தெரியாது இல்லையா? எங்க அப்பா ஒரு ரஜினி ரசிகர், அதனால கோயில் திருவிழா படத்தை பாட்டு பேரை வச்சிட்டார். அதுதான் எங்க வம்சம்லாம் பாண்டிய வம்சத்திலே வரும். நான் தான் சொன்னேன், நாங்க பாண்டிய வம்சம். சோத்திரம். ஒரு பேரை வச்சா என்ன, அது தொடர்ந்து வர வேண்டியதாகுது இல்லையா? அப்ப நம்ம ஒரு சில பேர் நல்லா பைபிளை பார்த்து பேரை வச்சிருவாங்க, ஆனா அதன்படி நடத்துவதற்கு பிள்ளைகளே நம்ம ஒப்பு கொடுக்கணும், அதுக்கேற்ற வழியை உண்டாக்கணும். ஆமென். எலியா என்றால் ஆண்டவரே என் தேவன் என்று அர்த்தம். அப்ப எலியா இங்க ஒரு இடத்துல சோர்ந்து போயிட்டான், அது நமக்கு நல்லா தெரியும். சோர்ந்து எதுக்கு சோர்ந்து போனா? எசபேல் கத்துது. எசபேல் அங்கங்க ஒரு எசபேல் கத்தத்தான் செய்யும். நம்ம எசபேல் சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சத்தத்தை மறந்துடும். ஆமென். எசபேல் கத்தத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கையில் எசபேல் கத்தத்தான் செய்யும். ஒரு எசபேல் சத்தத்தை நீங்க கேட்டு சோர்ந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 5 தடவை ஆண்டவர் சத்தம் எலியாவுக்கு வந்தது. ஆமென். அப்ப எலியாவை ஏன் ஆண்டவர் போய் சோர்ந்து போன நேரத்துல பார்த்தார்னா, சும்மாலாம் ஒன்னையும் பார்க்கல, அவன் தேவ சமூகத்துல இருந்தான். தேவ சமூகம் உன் சோர்வை மாற்றி போடும். ஆமென். தேவ சமூகம் உன் சோர்வை மாற்றி போடும். சும்மா உன்னை எலியாவை ஆண்டவர் பார்க்கல, அவன் தேவ சமூகத்துல நின்னதுனால தான் ஆண்டவர் அவனை போய் பார்த்தாரு. இன்னைக்கு ஆண்டவரே வாங்க வாங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிடுனாலும் மட்டும் ஆண்டவர் வந்துட மாட்டாரு. நீ தேவ சமூகத்திலே நிற்கிறவனா இருக்கணும், ஆண்டவரை தேடுகிறவனா இருக்கணும், ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்கிறவனா இருக்கணும். ஆமென். தேவாலயத்தை கட்டடிக்கிற ஆளா இருக்க கூடாது. ஃபங்க்ஷன் பண்ணா உன் ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும் இல்லையா? ஒரே ஃபங்க்ஷன், ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா? ஃபங்க்ஷன் ஆகாது ஒரு நாள். என்ன ஏதோ ஃபங்க்ஷன் ஆகல, அப்போ போனா என்ன, உன் வாட்டு சரியா துடிக்கலன்னுவான், உன் கிட்னி சரியா வேலை செய்யல. ஆமென். உன் குடல் சரியா வேலை செய்யல, உன் குடலை உருவனாத்தான் நீ சரியா வேலை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்திலே உன் சோர்வை கர்த்தர் நீக்கி போடுவார். அநேக சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆமென். மனிதனிடத்தில் சொல்லுவதனால ஒரு சோர்வும் மாற போறது கிடையாது. ஆமென். அது எக்ஸ்ட்ரா அதிகரிக்கும். உன்னிடத்துல கண்ணீரோடு கேட்ட சகோதரி அங்க போய் சிரிப்போடு போட்டு கொடுப்பார்கள். உன்னிடத்துல பாரபரோடு கேட்ட சகோதரன் அங்க போய் பாசத்தோடு டீல போட்டு கொடுத்துருவாரு. ஆமென். இங்க உங்க கூட தோல் மேல கையை போட்டு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் அங்க போய் ஒரு சுண்டக்காக்கு தெரியுமா, அதை நசுக்கணும். எப்படி கொஞ்ச நாள் நசுக்கும், சுண்டக்காய் நசுக்கப்படும். அந்த சுண்டக்காய் நசுக்கும் போது தெரியும் என்னன்னு. ஆமென். அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்? தேவ சமூகம். அப்ப உன் சோர்வை மாற்றுகிற இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும். எலியா தீர்க்கதரிசி தான், அவனுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக காரியம் இருக்குது. சாதாரண மனுஷன் தான், என்ன பாடு நம்ம பாடு என்னவோ அதோட பெரும்பாடு அவனுக்கு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ எலியா சோர்ந்து போன நேரத்தில் தேவன் எலியாவை தேடி வந்த நோக்கம், அவன் சரியான நேரத்தில் அவர் சமூகத்தில் நின்னான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உன்னை சரியா வைக்கும் போது தேவ சமூகத்தை சரியா தேடி போங்க, தேவாலயத்தில் சரியா வந்து நில்லுங்க. உன் சோர்வுல கர்த்தர் வந்து உங்ககிட்ட நிற்பார். ஆமென். நீ சும்மா உங்க இஷ்டத்துக்கு தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது, அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு உள்ள வந்து நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. தேவ சமூகம் சோர்வு என்ன பண்ணுமா? நீக்கி போடும். ஆமென்.
பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் ஒரு சோர்வு வந்தது. அப்ப யாரா இருந்தாலும் சோர்வு வரும். ஆமென். எல்லா மனுஷனும் சோர்ந்து போற நேரம் வரும். அதான் வேதம் சொல்லுது, சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை இருக்குது. அது எப்ப தெரியுமா? நீங்கள் சரியாய் ஆண்டவரோடு கூட இருந்தா. பாட்டு பாடிட்டா மட்டும் தேவ சமூகம் வந்துடாது. நல்லா புரிஞ்சுங்க. அது நம்மை உற்சாகப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகள். ஆனா தேவ சமூகத்திலே நிற்கிற மனுஷனாய் நீங்களும் நானும் மாறணும். ஆமென். தேவ சமூகம் தான் உன் சோர்வை என்ன பண்ணும்? மாற்றி போடும். வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தை நீ சோர்ந்து போனான் பலன் குறுகி போயிடும். ஆமென். நம்ம ஆபத்து நேரத்தை நம்ம சோர்ந்து போக வைக்கிறது தான் பிசாசனுடைய சரியான சதி திட்டம். பிசாசு பண்ற முதல் வேலை என்னன்னா, நம்மளை சோர்ந்து போக வச்சிருவான். பிரச்சனையை காட்டி, போராட்டத்தை காட்டி, நெருக்கத்தை காட்டி நம்மளை சோர்ந்து போக வச்சிருவான். வேற ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. நம்ம சோர்ந்து போயிட்டாலே அவன் கிரியை செய்யற நேரம் வந்துடும். அப்ப நம்ம சோர்ந்து போன நேரத்துல தான் தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அதே ஏசாயா புஸ்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 29ல இருந்து நம்ம வாசிப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 29ல இருந்து வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்ணுகிறாராம்? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு நீ எதை குறித்து சோர்ந்து போய் வந்தாலும் உன் வாழ்க்கையில சோர்வை மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுது, இளைஞரும் இலைப்படைந்த வாலிபர்களும் சோர்ந்து போவார்கள், இடறி விடுகிறாங்க. ஏன்? தேவ சமூகத்தில் நிக்கலன்னா நீங்க இடறி விழுந்துருவீங்க. ஆமென். தேவ சமூகத்தை தேடலன்னா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. உங்களை வஞ்சிக்க அநேக திட்டங்கள் உண்டு. ஈஸியா வஞ்சிக்கப்பட்டுருவோம். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து. தேவ சமூகத்தில் இருந்தா நம்ம கழுகாகலாம். தேவ சமூகத்தில் இருந்தா காக்கா தான். தேவ சமூகத்தில் இருந்தா கழுகா இல்லாம். தேவ சமூகத்தில் எல்லாம் காக்கா தான். எப்போ கிடைக்குமோன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். கழுகுனா கரெக்டா எரியக்கிட்ட போய் உட்காரும். கழுகை குறித்து ஒரு 2 காரியம் இருக்கு தெரியுமா? கண் பார்வை ஷார்ப்பா இருக்கும். சாக்லேட் கிடைக்குமா? டார்கெட் சரி. டார்கெட் சரியா வைக்கணும். வேற என்ன சொன்னியம்மா? என்னப்பா? உயர 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 எழும்பும். என்ன சொல்லியே சொல்லு. என்னது? ரெண்டு விஷயம் கழுகு காரியத்துல. ஒண்ணு, தன்னுடைய கழுகுடைய அந்த குட்டியை என்ன பண்ணனா, முதல்ல அது கூடு கட்டும். என்ன பண்ணும்? கூடு கட்டும். கீழே முள்ளு, மேல மரம், 3வது பஞ்சு மெத்த வைக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். கழுகு தன் குட்டியை பாதுகாக்கும். கொஞ்ச நாள் தாண்டின உடனே அந்த கழுகு, அந்த குட்டி கழுகு தெரியுமா, சோம்பேறி ஆயிடும். உள்ளே உட்காந்து இருக்கும். முதல்ல அந்த கழுகு என்ன தெரியுமா, அந்த பஞ்சை தூக்கும். அங்கிருந்து நம்மளை கொஞ்ச நாள் ஆண்டவர் சேஃபா வைக்காம நம்ம என்ன பண்ணணும், நல்லா தூங்குறது கொட்டை விட்டுன்னு. ஆண்டவர் பஞ்சை வலிப்பார். முதல்ல ரொம்ப நாளா தூங்கிட்டேன், சோம்பேறி ஆயிடுவேன், நீ பஞ்சை வலிப்பார். பஞ்சை எடுத்துட்டா வெறும் கட்டை மட்டும் தான் இருக்கும். அப்பயும் அது உள்ளதா இருந்துச்சு. கட்டையை வலிக்கும் அந்த கழுகு. 3வது கீழே முள்ளு தான் இருக்கும். குத்தம். பஞ்சு இருக்கும் போதே எழுந்து வெளியே பறந்துட்டா பிரச்சனை இல்லை. கடைசியில் கழுகு முள்ளதான் வைக்கும். அது என்ன தெரியுமா பண்ணும், முள்ளை விட்டு எழுந்து போய் கரெக்டா அந்த கிளையில உட்காந்துரும். எங்க உட்காரும்? ஆனாலும் தாய் கழுகு விடாது. ஸ்ட்ரைட்டா வந்து தட்டி விட்டுரும். அதை தட்டி விட்டு போவாது. உடனே பறந்து வந்து ரக்கையில தாங்கும். ஆமென். ஏசு உன்னை கொஞ்ச நாள் சேஃப்ல வைப்பார். எதுக்கு தெரியுமா? நீ உருவாகுறதுக்கு. உருவாயிட்ட நீ சேஃப்ல இருந்தீங்கன்னா பஞ்சு மெத்தியை தூக்குவாரு, கட்டியை தூக்குவாரு, முள்ள தூக்குவாரு. நீ மரத்துல போய் உட்காரு, தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டு போக மாட்டாரு. நீ பறக்கிற வரைக்கும் உன்னை வந்து சட்டிலே தாங்குவார். அல்லேலூயா. இது கழுகுடைய வேலை. ஆமென்.
இது கழுகு. ரெண்டாவது, உயர பறக்கும். கழுகுக்கு ஒரு பர்டிகுலர் ஏர் வரைக்கும் அதுக்கு பலன் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பலனுக்கு மேல அது எங்கேயுமே நிக்காது, உயர போயிடும். யாரும் பார்க்க முடியாத இடத்துக்கு போயிடும். அங்க போய் முதல்ல தன்னுடைய அழகால ரக்கைய ஒண்ணு ஒண்ணா புடுங்கும். வலிக்குமா? ஒரு முடிய புடுங்கினா வலிக்குதா? அந்த கழுகு ஒவ்வொரு ரக்கையா புடுங்கும். எல்லா ரக்கையும் புடுங்கி போடும். பிடுங்கினதுக்கு அப்புறம் அந்த மூக்கை இடிச்சு உடைக்கும். உடைச்சிரும். அந்த அழகை உடைச்சிட்டு நிற்கதியா நிற்கும். எது வரைக்கும் தெரியுமா? புது பலன் அடையிற வரைக்கும். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கை ரெண்டு அனுபவம். அதனால தான் கர்த்தர் கழுக ஒப்பனையா வச்சார். கொஞ்ச நாள் சேஃப்டியா வைப்பார், அதுக்கப்புறம் உன்னை உருவாக்க வைப்பார். ஒரு நேரத்துக்கு அப்புறம் நீ அவர்கிட்ட போய் உட்காந்துடணும். அவர்கிட்ட போய் உட்காந்துடணும். நம்ம சரியா இருக்க மாதிரி தெரியும். அங்க போனாதான் தெரியும் எது சரியில்லை, எதை புடுங்கணும், எதை உடைக்கணும், எதை கட்டணும், எதை அடிக்கணும். அவருக்கு தான் தெரியும். நமக்கு எல்லாமே சரியாத்தான் இருக்கு, நம்ம பண்றதெல்லாம் சரிதான் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அவருக்கு தான் தெரியும் நீ எதை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. ஆமென். அந்த கழுகு ஒவ்வொரு ரக்கையா புடுங்கும். இறகு இல்ல, அந்த ரக்கையை மொத்தமா புடுங்கும். அது வளருகிற வரைக்கும் தேவ சமூகத்துல காத்திருக்கும். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அதான் ஆண்டவர் கழுகுக்கு ஒப்பனையா வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கழுகு புது பலன் வந்ததுக்கு அப்புறம் தான் மலையை விட்டு கீழே இறங்கும். நம்ம இந்த மலையில பார்த்திருக்கோம், திருக்கழுக்குன்ற மலை மேல பார்த்திருக்கிறேன். அது அந்த மலையே தேஞ்சு போற அளவுக்கு அதை இழிச்சு உடைக்கும். அந்த அந்த இடத்துல அழகா அந்த தேஞ்சு இருக்கும். அந்த திருக்கழுக்குன்ற மலை மேல நாங்க போய் பார்த்திருக்கோம் ஒரு தாட்டி. அப்போ கழுகு ஏன் வச்சார்னா இதுக்கு தான் கழுகு ஒப்பனை. ஆமென். உன்னை சேஃப் பண்ணி உன்னை உருவாக்கி மறுபடியும் உன்னை அவர் சமூகத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதான் ஆண்டவர் சொன்னா, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். உன் சோர்வான நேரத்தில் நீ அங்கதான் போய் உட்காரணும். உன் பலன் சோர்ந்து போயிடுச்சுல்ல, நீ சோர்ந்து போன நேரத்தில் தேவ சமூகத்துக்கு போயிடணும். ஆமென். தேவனோடு உறவாடணும், தேவனோடு கண்ணீர் வடிக்கணும், தேவனோடு போடாடணும், தேவனோடு நிக்கணும். ஆமென். அப்பதான் வந்து தேவையில்லாத எதுன்னு தெரியும். தேவையில்லாத ஆணி எல்லாம் புடுங்கினா தான் வீடு நல்லா இருக்கும். ஆமென். இல்லையா? நமக்கு எல்லாமே சரிதான், நமக்கு எல்லாமே நல்லதான், நமக்கு எல்லாமே தேவைதான். ஆண்டவர் தான் தெரியும் உனக்கு எது தேவை, எது தேவையில்லை. அப்ப அங்க போனா தானே தெரியும். ஆமென். கழுகு 30 வருஷத்துக்கு மேல நல்லா செம்மையா இருக்கும், அதோட வாழ்ந்திருக்கலாம். ஆனா இல்ல, திருப்பி போய் உட்காருது. ஆமென். யாரும் பார்க்காத இடம். அப்ப நம்மளை யாரும் பார்க்காத எதுதான்? தேவ சமூகம் தான் நம்மளை யாரும் பார்க்காத இடம். அல்லேலூயா. நம்மை மறுபடியும் கர்த்தர் மாத்தணும் அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்துக்கு தான் போகணும். உன் சோர்வை மாத்துகிற ஒரே இடம் தேவ சமூகம் தான். நீ எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருந்தாலும் உன்னை மறுபடியும் உருவாக்குற இடம் தேவ சமூகம் தான். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. எந்த மனிதனும் நம்மளை பூஸ்ட் பண்ண முடியாது. ஆமென். அவங்களுக்கு மேலாட்டம் தான் தெரியும். உள்ள இருக்கிற காயம் அவருக்கு தான் தெரியும், உள்ள இருக்கிற வேதனை அவருக்கு தான் தெரியும். அப்ப அவர் தான் அதுக்கு ஏற்ற மருந்து போட முடியும். எந்த மனுஷனும் போட முடியாது. நல்லா புரிஞ்சுக்க, எந்த மனுஷனும் நம்முடைய காயத்துக்கு மருந்து போட முடியாது. அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட போனா தான் இந்த ஆத்மா எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்குது, இந்த ஆத்மா எவ்வளவு நெருக்கப்பட்டிருக்குது, இந்த ஆத்மா எதுல போராடிக்கிட்டு அவருக்கு தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சோர்வை மாத்துற ஒரே இடம் தேவ சமூகம் தான். வேற எங்கேயுமே நிக்காதீங்க, எதுக்குமே நிக்காதீங்க, தேவங்கிட்ட நில்லுங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்துல நில்லுங்க. கர்த்தர் உங்கள் சோர்வை மாற்றி போடுவார். வாழ்க்கையில சோர்ந்து போன இடத்துல எல்லாம் கர்த்தருடைய கிருபை வரும். ஆமென். அந்த கிருபை நம்மை தாங்கி தப்புவித்து நடத்தும். அல்லேலூயா. அவர் சமூகம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கி தரும். அதான் தாவீது சொல்றான், 1000 நாள் உலகத்திலே வாசம் செய்வதை பார்க்கிலும் ஒரு நாள் இந்த சமூகத்திலே இருப்பது நலம். ஆமென். ஒரு நாள் சர்ச்சுக்கு வேணா கூட வரமாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தை தேடி வாங்க, தேவ ஆலயத்தை தேடி வாங்க. ஆமென். வரும் நாள் வரும், நீ நினைச்சாலும் உள்ள வராத நாள் வரும், நினைச்சாலும் உள்ள வராத நாள் வரும். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அதுக்குள்ள முந்திக்கங்க. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் ஆலயத்தை நீ ரொம்ப அசட்டை பண்ணலாம். இங்க வந்தா தான் என் ஜெபத்தை கர்த்தர் நீ கேட்பாரான்னு கேட்கலாம். ஆமென். ஒரு நாள் வரும், உள்ள வந்து நீ கதற நினைச்சாலும் கதறாத நாள் வரும். இங்க வந்து நீ கண்ணீர் வெடிக்க நினைச்சாலும் கண்ணீர் வெடிக்காத நாள் உனக்கு வரும். ஆமென். தேவ சமூகம் ஒரு சிலருக்கு ரொம்ப அசால்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ண இடமே தேவ சமூகம் தான். ஆமென். அதான் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சோர்ந்து போகாம
ஜெபம் பண்ணுங்க. உன் சோர்வை மாற்றுகிறது எதுதான்? தேவ சமூகம் தான் உன் சோர்வை மாத்தும். வேற எந்த இடமும் நம்முடைய சோர்வை மாற்ற முடியாது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சோர்வா இருக்கிறீங்க? கொஞ்சம் கதை தந்து விட்டா எல்லாம் சோறு முடிஞ்சிடும். இப்போ ஏசியா பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப தேவ சமூகம் சோர்வை நீக்கி போடும். ஆமென்.